நாளும் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வார்த்தை, தேவன் நம்மை அபிஷேகத்தில் பயிற்சிவிக்கும் விதங்கள். பொதுவாக ஒரு வேலை ஸ்தலங்களுக்கு போனீங்கள் என்றால், முதலாவது நம்ம ஃப்ரெஷராக எல்லாம் ஜாயின் பண்ணுவோம். பல 20 வருஷம் 30 வருஷம் நல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க, அந்த ஜாப்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதன் பிறகு ஒரு உயர் பதவிகளிலே நாம் அதே தொழிலிலே உயர் பதவிகளுக்கு போறது வழக்கம். எல்லா தொழிலும் எல்லா டிபார்ட்மெண்ட்லும் சரி. அதே போலதான் இந்த நாளிலும் ஆண்டவருடைய இந்த காரியங்களிலும் கர்த்தர் ஒரு மனுஷனை எவ்வாறு உயர்த்துகிறார் என்று பார்த்தால், 3 விதங்களிலே அவர் நம்மை உயர்த்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவது நான் பார்க்கும் பொழுது அழைப்பின் அபிஷேகம். நாம் வாசிக்கிட்ட யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர் நம்மை தெரிந்து கொள்வதை அங்கே பார்க்க முடிகிறது. முதலாவது ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுக்கவில்லை, அவர் நம்மை தெரிந்திருக்கிறதை நாம் இங்கே பார்க்கப்படுகிறது. இப்போ முதலாவது ஒரு மனிதனை ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு பணிக்கென்று, கர்த்தருடைய பணிக்கென்று ஆண்டவர் நம்மை அழைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த அழைப்பு நமக்கு வரும்பொழுது நம்முடைய உள்ளத்திலே நமக்கு ஒரு விருப்பத்தையோ இல்லை தரிசனங்களையோ நமக்கு தந்து, சொப்பனங்களில் உள்ள சத்தத்தின் மூலம் நம்மோட கூட பேசி ஆண்டவர் அந்த அந்த அழைப்பை நம்மோட கூட உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது அர்த்தம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? நான் அது ஆண்டவர் யாரோ ஒருத்தங்க பேசணும்னு நம்ம கிடையாது. அது நமக்குள்ளாக இருந்து அவர் வெளிப்படுத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஏனென்றால் அழைத்தவர் நமக்கு சொல்லாமல்லாம் ஒன்னு அழைச்சிட்டு அப்படியே அங்கே இருக்க மாட்டாரு. நிச்சயமாக நம்மள்கிட்ட ஏதோ ஒரு விதத்துல பேசுவார். அதனால் நாம் அதை கூர்ந்து கவனிக்கிறவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். அந்த நிலையிலே நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பயிற்சிக்கிறவராக, அந்த சூழலிலே அழைத்து நம்மை பயிற்சிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் முதலாவது விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் எவ்வளவு திறமையாக இருக்கிறோம் என்பது அவருடைய பார்வையிலே முக்கியம் அல்ல. நான் பாடலாம், பிரசங்கம் பண்ணலாம், தைரியமாக ஊழியம் செய்யலாம், வேதத்தில் உள்ள அனைத்து வசனங்களையும் படித்து கூட வைக்கலாம். அதை அவர் விரும்புகிறார். அதற்கு இல்ல, முதலாவது ஒரு கிறிஸ்தவன் என்றால் ஆண்டவர் விரும்புகிற காரியம் எனக்கு தெரிஞ்சு கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இல்லாமல் எந்த ஆசீர்வாதமும் கிறிஸ்தவத்திலே கிடையாது. நான் வாழ்நாள் முழுவதும் பிரசங்கம் பண்ணாலும் சரி, எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்கள் அற்புதங்கள் செய்தாலும் சரி, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அந்த மனிதன் முன்னேறவே முடியாது ஆண்டவருடைய காரியத்திலே. அதனால ஆண்டவர் முதலாவது நம்மிடம் விரும்புகிறது கீழ்ப்படிதல். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு காரியத்தை நம்மிடம் அவர் விரும்புகிறார். இந்த மாதிரிப்பட்ட நேரங்களிலே ஆண்டவர் ஒரு மனிதனை அழைத்த உடனே எல்லாம் வெளியே தெரிய போறது இல்லை. நமக்கே சில நேரங்களில் சில சந்தேகங்கள் வரும், குழப்பங்கள் வரும், வாசல்கள் எல்லாம் அடைத்தது போல ஒரு சூழல் இருக்கும், எதுவுமே இல்லாதது போல, என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்ற ஒரு எண்ணங்களும் வரலாம். கதவுகள் எல்லாம் மூடப்பட்டது போல ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு நம்முடைய வாழ்விலே இருப்பது உண்டு. யாருக்கு? அழைக்கப்பட்டவர்களுக்கு. ஏன்னா அந்த அழைப்பு கொஞ்சம் வித்தியாசமானது. அழைக்கப்பட்டவர்களை ஆண்டவர் நடத்துகிற விதம் கொஞ்சம் வித்தியாசமானது. அதனால அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சில நேரங்களிலே இந்த மாதிரிப்பட்ட சந்தேகங்கள் வருவது இயல்புதான். அவருடைய அந்த கதவுகள் அடைக்கப்படுகிற பொழுது நாம் விசுவாசத்திலே பலன் அடைந்து நாம் விசுவாசத்திலே வளர்வதற்கு அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் அந்த அழைப்பு அப்படிப்பட்ட அழைப்பு. ஆண்டவர் இந்த காரியத்திற்கு அழைத்திருக்கிறார் என்றால் அதில் நாம் உறுதியாக இருப்போம். அதுல ஆண்டவர் கிளியராக நம்மை பயிற்சிவித்து அழகான ஒரு பாதையிலே நம்மை நடத்துகிறவராக நாம் இருக்கிறோம். ஒரு விதை எப்படி இந்த பூமியிலே விதைக்கப்படுகிறதோ, மண்களை தோண்டி நாம் விதையை போடுகிறல்ல, அதே போலதான் இந்த அழைப்பு என்பதும் ஒரு விதை விதைக்கப்படுகிற ஒரு அனுபவம். ஒருவேளை அந்த விதை இந்த உலகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம், பூமிக்குள்ளே மறைந்து இருக்கலாம். அதே போலதான் அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் ஒருவேளை அடைந்திருக்கலாம்,
அந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு தெரியாமல் நாம் இருப்போம். நாம் அடைக்கப்பட்டவர்களாக, வாசல் திறக்கப்படாதவர்களாக இருப்போம். ஒரு நாள் நாம் முளைக்கப்படுவோம், ஒரு நாள் நாம் வளருவோம், ஒரு நாள் கனி கொடுப்போம். அதுதான் அந்த விதையினுடைய ரகசியம். அதே போலதான் அந்த அழைக்கப்பட்ட நாமும் கொஞ்ச நாட்கள் நாம் இந்த உலகத்திலே மற்றவர்களால் சீண்டப்படாதவர்களாக, ஏளனப்படுத்தப்படுகிறவர்களாக, நாம் குடும்பத்தாரால் கூட நாம் ஒருவேளை இப்படிப்பட்ட அவமானங்களை சகிக்கிறவர்களாக இருந்து கொண்டிருக்கலாம். அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கும். சோ இந்த அழைப்பிலே நாம் முதலாவது நம்முடைய அழைப்பை நாம் உறுதி செய்ய வேண்டும். எல்லாருக்கும் உண்டுங்க, இருக்க எல்லாருக்கும் உண்டு. ஏதோ 4 பேருக்கு 5 பேருக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு அழைப்பு உண்டு. அதையும் சொல்லிடுறேன். ஏதோ ஒரு அழைப்பு, ஒருவேளை கண்டமங்கலம் சபையில இப்படி ஊழியரா இருக்கலாம், இல்ல வெளியே போய் ப்ரீச் பண்ணலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க சுவிசேஷம் சொல்லலாம், கூட வேலை பார்க்கறவங்க, அதுவும் அழைப்பு தான். அழைப்பு இல்லாமல் ஆண்டோடைய ஊழியத்தை ஒருவரும் செய்ய முடியாது. சோ அழைப்பு ஒவ்வொருவருக்குமே இருக்குது. ஆனால் அழைப்பு ஒவ்வொன்றும் வித்தியாசமான ஒரு அழைப்பு. நம்முடைய அழைப்பை நாம் உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும். அதிலே நாம் எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறோமோ அதுலதான் நாம் வளர்ச்சி அடைந்த ஆண்டவர் அடுத்த நிலைமைக்கு நம்மை கொண்டு போகிறவராக இருக்கிறார். அதனால நாம் முதலாவது இன்றைக்கு அழைப்பை நாம் உறுதிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அவர் என்ன அழைத்திருக்கிறார் என்ற அந்த நிச்சயத்தை இன்னைக்கு உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் இந்த விதைகளாக இன்றைக்கு மாறுவோம். இன்னைக்கு அதை உணர்ந்து செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது பார்த்தா செயல்பாட்டின் அபிஷேகம். முதலாவது அழைப்பின் அபிஷேகம், இரண்டாவது செயல்பாட்டின் அபிஷேகம். சோ அப்போஸ்தலர் நம்ம 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, 10ஆம் அதிகாரம் 38 42 வரை வாசிக்கிட்ட வசனத்தை பார்க்கும் பொழுது, அங்கே தேவன் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணினார் என்று வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பேதுரு போய் கொர்நேலியு வீட்டுல போய் இருந்து பேசுறாரு, ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுக்கிறாரு, அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாம் சொல்லுறாரு. அங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சியாக சொல்கிறார். தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலே அவர் அபிஷேகம் பண்ணார். அதனால்தான் அவரை கொண்டு இத்தனை அற்புதங்கள் நடக்கிறது, இவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் அவரை கொண்டு நடக்கிறது என்று அவருடைய செயல்பாட்டின் அபிஷேகத்தை பேதுரு அங்கே விளக்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த செயல்பாட்டின் அபிஷேகம் சும்மா சாதாரண விஷயம் ஒண்ணும் கிடையாதுங்க. மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியமாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு ஒலிவ பழத்தில இருந்து ஒலிவ எண்ணெய் எடுக்கப்படுகிறதோ அதே போலதான் இந்த செயல்பாட்டின் அபிஷேகம் என்பது ஒலிவ பழங்களாக இருக்கிற நாம் எண்ணெய்களாக மாற ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அந்த எண்ணெய் தான் எல்லாவற்றும் குத்து விளக்குக்கும் அந்த எண்ணெய் தான் பயன்படுத்தப்படுகிறது, வெளிச்சத்திற்கு அந்த எண்ணெய் தான் பயன்படுத்தப்படுகிறது என்பதை அறிந்து இன்றைக்கு ஒருவேளை நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஒருவேளை அந்த காய்களாக இருக்கலாம், ஒலிவ மர அந்த விதை காய்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் எண்ணெய்களாக மாற்றப்பட வேண்டும் என்றால் நசுக்கி பிழிந்து எடுக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் தான் அது எண்ணெயாக மாறும் என்பதை அறிந்து, அப்படி எண்ணெய் ஆனாதான் நாம் ஒவ்வொருவரும் விளக்குக்கும் வெளிச்சத்திற்கும் பயன்படுகிறவர்களாக இருப்போம் என்பதை அறிந்து, சில நேரங்களிலே சில பாடுகளுக்கும் சில கஷ்டங்களுக்கும் உங்களை நாங்களும் ஒப்பு கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவின் நிமித்தம் உலக பிரகாரமாக மாமிசத்தின்படி வருகிற பாடுகளை நான் சொல்லவில்லை. கிறிஸ்துவின் நிமித்தம், அவருடைய சுவிசேஷத்தின் நிமித்தம், அவர் நிமித்தம் நமக்கு வருகிற பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம் வேண்டும். ஆண்டவர் என்னை அவர் ஒரு நோக்கத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த உலகத்திற்கு வெளிச்சமாக மாறப்போகிறேன், நான் எண்ணெயாக மாறப்போகிறேன் என்ற ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷத்திலே சில நேரங்களில் இந்த பாடுகளை தயவு செய்து சகித்துக் கொள்ளுங்கள். இந்த பாடுகள் கொஞ்ச நாட்கள் தான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பாடு உண்டு. பாடுகள் இல்லாத மனுஷன் இல்லை. எத்தனை வேதத்துல எவ்வளவு பெரிய நீதிமான்களை பார்த்தாலும் பாடுகளின் மத்தியிலே ஒலிவ பழத்தை பிழிந்தெடுத்த ஒரு அனுபவத்தில் தான் ஒவ்வொரு சீஷர்களும் பழைய ஏற்பாட்டு ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் வந்திருக்கிறதை நீங்களும் நானும் அறிவோம். அப்ப நமக்கும் இந்த பாடுகள் கிறிஸ்துவின் நிமித்தம் உண்டு என்பதை இன்றைக்கு நீங்களும் நானும் நாம் அறிந்திருக்க வேண்டும். சோ இது எதற்கு என்றால், இந்த வனாந்தர வாழ்க்கை எதுக்கு என்றால், இந்த வனாந்தர வாழ்க்கையில தான் நம்முடைய மாமிசம், நம்முடைய சுயம் சாக வேண்டும், சாகும் என்பது நிச்சயம். மனிதனுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள், எல்லா மனுஷனுக்குள்ளும் ஒரு பெருமை இருக்கும், எல்லா மனுஷனுக்குள்ளும் மாமிசம் மேலோங்கி இருக்கும். வனாந்தர பாதைகளை நடக்கும் பொழுதுதான் நாம் கர்த்தருடைய வல்லமையை நாம் ருசி பார்க்க முடியும், ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே 40 வருஷம் நடக்கும் பொழுதுதான் ஆண்டவர்
அவர்களுக்கு செய்த நன்மைகளையும் அவர் சர்வ வல்லவர் என்பதையும் அவர் செய்த அற்புதங்களை நினைத்து நினைத்து அவர்கள் வாழ முடிந்தது. ஆனாலும் சரியாக வாழவில்லை அவர்கள். ஆனாலும் அவருடைய அற்புதத்தை பார்க்க அவர்களுக்கு அந்த வனாந்தர வாழ்க்கை ஒரு வாய்ப்பாக இருந்தது. இன்று நம்முடைய வாழ்விலும் சில நேரங்களிலே சில குறிப்பிட்ட காலங்கள், ஒரு வனாந்தர காலங்கள் நம்முடைய வாழ்விலே உண்டு. இந்த வனாந்தர காலம் சோர்ந்து போவதற்கு அல்ல, ஆண்டவர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பது அர்த்தம். நான் முதலாவது சொன்ன அந்த பிழிந்தெடுக்கிற ஒரு அனுபவம், இந்த வனாந்தர வாழ்க்கை என்பது நம்முடைய மாமிசம், நம்முடைய சுயம் சாக கொடுக்கிற ஒரு இடம். இதெல்லாம் போனால்தான் கிறிஸ்து என்னில் செயல்பட முடியும். என் மாமிசம் என்னில் மேலோங்கி இருந்தால் என்னால் செயல்பட முடியாது. என் மாமிசம் மட்டும்தான் செயல்படும். கிறிஸ்து எனக்குள்ளாக இருந்து செயல்பட வேண்டும் என்றால் எனக்குள் காணப்படுகிற மாமிசம் சாக வேண்டும். அதை சிலுவையில் அறைகிற ஒரு அனுபவம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். இது ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவம் நமக்கு வருகிற பொழுதுதான் கிறிஸ்து என்னில் வாழ முடியும். நான் இல்லை என்றால் கிறிஸ்து எனக்குள்ளாக வாழ முடியாது. கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் கிறிஸ்து நமக்குள் வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். கிறிஸ்து வாழ வேண்டும் என்றால் அங்கே மாமிசம் இருக்க முடியாது, கூடாது. அப்படினால் வனாந்தர வாழ்க்கை தேவை. அப்படி என்றால் ஒலிவ மரத்திலிருந்து எண்ணெய் எடுக்கிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை என்பதை உணர்ந்து அப்படிப்பட்ட நாட்களையும் சந்தோஷமாக கடந்து போகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட நாட்களிலே ஆண்டவர் போஷிப்பார். அப்படிப்பட்ட நேரங்களிலும் ஆண்டவர் ஒரு குறைவில்லாமல் நம்மை அவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் என்பதிலே உங்கள் முன்பாக நான் சாட்சியாக நின்று பேசுகிறேன். அதனால இப்படிப்பட்ட ஒரு நாட்கள் வரும் என்றால் சற்று பொறுமையாக இருங்கள். ஆண்டவருடைய பாதத்தில் அதிகமாக இருங்கள். ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்திற்காக என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று அறிந்து அதற்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து அதற்காக பக்குவப்படுகிற ஒரு அனுபவம். உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒவ்வொருவரும் சிலுவையிலே சுயத்தை அறைய வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அது இந்த உலகத்திலே வனாந்தரம் என்று நம்ம சொல்லுகிறோம், அது பாடுகள் என்று சொல்லுகிறோம். அது பாடுகள் அல்ல, கிறிஸ்து நமக்குள் வாழ்வதற்கு இடம் கொடுக்கிற ஒரு நேரம். அது உலக பிரகாரம் பார்த்தால் பாடுகள், உலக பிரகாரம் பார்த்தால் மற்ற ஏன் இந்த வாழ்க்கை என்ற ஒரு கேள்வி வரலாம். அன்பானவர்களே, நான் உங்களுக்கு நற்செய்தியாக சொல்லுகிறேன், அது இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வாழ்கிற ஒரு அனுபவம். அவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு உருவாக்குகிற ஒரு அனுபவம். இதை தாண்டிதான் போயாக வேண்டும். இல்லை என்றால் இப்படி இது இல்ல, நேரடியா போனோன்னு உங்களுக்கு ஆசீர்வாதம். பொய்யான சத்தியம், பொய்யான சத்தியம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இப்படிப்பட்ட ஒரு வனாந்தரத்திலே போகாமல் கானான் தேசத்தை பார்க்கவே முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அதற்காக வாழ்நாள் முழுவதும் இந்த பாடு என்று சொல்லவில்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம், குறிப்பிட்ட ஒரு காலம், இது பயிற்சியின் காலம். ஆண்டவர் உங்களை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறார், உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காலம். சகலியாலே நாம் பார்க்கிறோம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாழ வேண்டிய வாழ்க்கை இதுதான். என் பலன் அல்ல, என் பராக்கிரமம் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும் என்ற உன்னதமான ஒரு வாழ்க்கை. அதற்கு தான் ஆண்டவர் நம்மை இப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எங்க சுயம் சாக வேண்டும் என்றால் வனாந்தரம் தேவை. வனாந்தரத்தில்தான் ஒன்றும் கிடைக்காது. வனாந்தர வாழ்க்கை பாடுள்ள வாழ்க்கை. அங்கே தேவனை நோக்கி பார்க்கிற வாழ்க்கை. தண்ணிக்கும் உணவுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவரே என்று தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு வாழ்க்கை. அதனால்தான் அந்த வனாந்தர வாழ்க்கை. சொகுசான வாழ்க்கையில தண்ணி கிடைச்சிடும், சாப்பாடு கிடைச்சிடும், தேவனை பார்க்க மாட்டோம். ஆண்டவருடைய ஒரு நோக்கம், ஒவ்வொரு காத்து உங்கள் பலத்தினாலும் அல்ல, ஒரு நேரம் சாப்பிட வேண்டும் என்றாலும் சரி, உங்கள் பலத்தினாலும் அல்ல, உங்கள் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் கை சம்பாதித்தது இல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். இதுதான் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை. இதுதான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இதற்கு தான் சில நேரங்களிலே இந்த வனாந்தரமான வாழ்க்கை. அதனால வனாந்தரமான வாழ்க்கையில இருப்போமானால் சோர்ந்து போகாமல் இன்னைக்கு ஆண்டவரிடம் எண்ணம் கிட்டி சேருங்கள். அந்த வாழ்க்கைக்காகவும் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அந்த அனுபவம் நமக்கு உண்மையிலே ஒரு ஆசீர்வாதம். இதை நான் படித்து வந்து சொல்லவில்லை, அனுபவத்துல பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில பாதி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் இன்றைக்கு திரும்பி பார்க்கிறேன். ஒவ்வொன்றும் அன்னைக்கு பட்ட பாடுகள், ஆண்டவரை நன்றி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த பாடுகள் இல்லை என்றால் நான் இன்னைக்கு சர்ச்சைக்கு வந்திருப்பேன் கூட தெரியாது. ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, பணத்தை வைத்துக் கொண்டு சினிமா பார்த்து கொண்டு எங்கேயோ தெரிந்திருப்பேன். இன்னைக்கு நான் பெற்றிருக்கிற வாழ்க்கை
கனவுல கூட நினைத்து பார்க்க முடியாத சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவை அறிந்த வாழ்க்கை, கிறிஸ்துவை எனக்குள்ளாக பெற்ற வாழ்க்கை. அதற்கு சில வனாந்தரமான வாழ்க்கை என் வாழ்க்கையில இருந்தது, சில பாடுகள் இருந்தது, வேதனை இருந்தது. ஏன் இந்த வாழ்க்கை வாழ வேண்டுமா என்ற கேள்வி கூட இருந்தது. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற சந்தோஷம், ஏன் வாழ்கிறோம் என்ற கேள்வி, இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதுதான் ஆண்டவர் தருகிற ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நாம் ஒவ்வொருவரும் பெற்று கர்த்தருக்குள் நாம் வாழ வேண்டும். சகிப்புத்தன்மை, தாழ்மை இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வனாந்தர வாழ்க்கை நிச்சயமாக தேவை. எந்த மனுஷனும் பிறந்த உடனே வந்து ஒழுக்க முடியாது. ஆண்டவர் ஒரு பழக்குவிக்கிறார் பாருங்க, ஒரு வாழ்க்கை, அதுலதான் எல்லாமே கற்றுக்கொள்கிறார்கள். எவ்வளவு பணம் இருந்தாலும் ஆண்டவர் முன்பாக தாழ்ந்திருக்கணும். எவ்வளவு பெரிய ஆளாக பலசாலியாக இருந்தாலும் நான் ஒன்றுமில்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளணும். எவ்வளவு இருந்தாலும், யாராக இருந்தாலும், பொசிஷன் பெருசாக இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக ஒன்றும் இல்லை என்ற இருதய எண்ணம், அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். நான் ஒன்றும் இல்லை, அவருடைய ஆவினாலே ஆகும். நான் ஒன்றும் இல்லை, அவராலே எல்லாம் ஆகும். அவர்தான் என் வாழ்க்கை என்பதை நாம் அறிக்கையிடுகிற பொழுது நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக மாறுகிறீர்கள். ஆண்டவர் அதோட விடமாட்டாருங்க, அதோட நம்மளை விடுகிறவரும் இல்லை. அதற்கு பிறகு நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையை தர ஆண்டவர் நமக்கு வல்லவராக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் மறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழலாம். யாருக்கும் தெரியாமல் வேதனை அனுபவிக்கலாம். குடும்பத்தாருக்கு தெரியாமல் நீங்கள் கண்ணீர் விடலாம். ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் உண்டு. ஒவ்வொன்றிற்கும் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொரு சில நேரங்களில் வெளியே செல்ல முடியாத, டிராவல் பண்ண முடியாத ஒரு சூழல் வரும். ஆண்டவர் அன்னைக்கு நினைப்போம், ஏண்டா இந்த பாடுகள் என்று. நான் சொல்லுகிறேன், நீங்கள் பாடுகளில் இல்லை, நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளப்பட்டீர்கள். சில நேரங்களிலே குகைக்குள்ள இருந்துதான் ஆக வேண்டும், சில நேரங்களிலே பதுங்கி இருந்துதான் ஆக வேண்டும். ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டு எழும்பி பிரகாசித்து ஓடுகிற ஒரு நாட்கள் எல்லாருக்கும் வரதான் செய்யும். அதனால இன்னைக்கு எந்த நோக்கத்தை எதுக்கு கொண்டும் நீங்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் ஒவ்வொருவரும் இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் பழக வேண்டும். சோ ஆண்டவர் தரப்போற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, பெரிய ஒரு பொறுப்பை, நன்மைகளை தருவதற்கு, இதெல்லாம் தாங்குவதற்கு, கிறிஸ்துவுக்குள் தாங்கி பலப்பட்டு ஓடுவதற்கு நமக்கு இந்த வனாந்தர வாழ்க்கை ரொம்ப தேவை என்பதை அறிந்த. ஏண்டா இப்படி நெகட்டிவா பேசாருன்னு யோசிக்காதீங்க. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. நாம் இந்த வாழ்க்கையில கடந்து போகிற பொழுது நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்பதை அறிந்து நாம் ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த ரூட் சிஸ்டம், இந்த மரத்துக்கு வேறு எவ்வளவு பலமாக இருக்க வேண்டுமோ, அந்த மரம் வளர்ந்து வளர்ந்து பெரிய கிளைகள் கொண்டு பெரிய காய்கள், பல காய்கள் பூத்து கணிக்கிற போது வேர் ஸ்ட்ராங்காக இருந்தாதான் மரம் நிலைத்து நிற்கும். அதற்காக ரூட் சிஸ்டம் வெளியே உலகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம், மற்றவர்களுக்கு உங்களை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவர் பூமிக்கு அடியிலே ஒரு மரத்துக்கு வேற எப்படி பலப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு பலப்படுத்துகிற ஒரு நாட்கள் தான் இந்த வனாந்தரமான ஒரு நாட்கள். ஏன் ஆண்டவரே இந்த கேள்விகளோடு இருக்கலாம். உங்கள் கேள்விக்கு பதில் இதுவே. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். ஆண்டவர் பூத்துக் கொள்ளுங்க, நீங்கள் காய்களை சுமக்கிறதுக்கு பலனை உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அதற்கு தான் இந்த வாழ்க்கை, அதற்கு தான் மரபிடமான ஒரு வாழ்க்கை. அதுதான் பூமிக்குள்ளே உங்களை வைத்து பொக்கிஷமாக உங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒன்று வரும், அதே மரம் காய்களை காய்க்கும், அதே மரம் கனிகளை கொடுக்கும். அந்த கனி அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். அப்படி மாற வேண்டும் என்றால் அந்த மரத்தினுடைய வேர் பலமான பூமியிலே நிலைத்து நிற்க வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக, மற்றவர்களுக்கு, குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக உங்களை மாற்றுவதற்கு கர்த்தருக்குள் நீங்கள் சரியான ஒரு பலத்தை பெற்று சரியான ஒரு வேர் அவருக்குள் நீங்கள் நிலைத்திருக்கிற ஒரு நல்ல வேர் கொடுக்கிற ஒரு மரமாக, ஒரு செடியாக நீங்கள் வளர வேண்டும். கர்த்தர் அதனால்தான் அதை பயன்படுத்தி உங்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த நேரம் ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுகிறவர்களாக மாற வேண்டும். வேதத்தில் எத்தனையோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யோபு என்கிற ஒரு மனுஷனை பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே 40 வருஷம் நடந்தார்கள். அவருடைய வாழ்க்கையை பார்க்கலாம். சங்கீதம் 105:19 பார்க்கும்போது கூட யோசேப்பினுடைய வாழ்க்கையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யோசேப்புடைய வாழ்விலே நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 105:19.
அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யோசிப்பின் வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரியும். அதனால புடமிடப்படாத ஒரு தங்கம் இந்த உலகத்திலே கிடையாது. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு தங்கமாக ஜொலிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக புடமிடப்பட வேண்டும். இல்லை என்றால் உலகத்தின் மண்ணோடு தான் ஒட்டி கொண்டிருப்போம். தங்கம் உலகத்தின் மண்ணோடு தான் ஒட்டி கொண்டிருக்கும். எடுத்து புடமிடப்படுவதுதான் சுத்தமான தங்கமாக இருக்கிறது. நீங்களும் நானும் சுத்த தங்கமாக்குவதுதான் சில நேரங்களிலே ஒரு தீயில போட்டு தங்கத்தை அவர்கள் புடமிட்டு எடுக்கிற போல சில உலகத்தின் பாடுகள் சிலது நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் யோபுடைய வாழ்க்கை, யாக்கோபுடைய வாழ்க்கை, தாவீதினுடைய வாழ்க்கை, யோசேப்பினுடைய வாழ்க்கை, ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை எல்லாம், புதிய ஏற்பாட்டு சீஷனுடைய வாழ்க்கை எல்லாம் பார்க்கும் பொழுது புடமிடப்பட்ட தங்கங்கள் அது அவர்களுக்கு பாடாக தெரியவில்லையே. அவர்கள் கிறிஸ்துவுக்காக சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்களே. ஏன் இந்த கேள்வி, ஏன் இப்படி என்ற கேள்விதான் எனக்குள் அதிகமாக இருந்தது. அதை நினைத்து பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பாடு. பேதுரு வேதத்துல இல்ல, ஆனா சரித்திரம் சொல்லி தலைகளாக வைத்து சிறுவையில அறிந்தார்கள். அது அவரே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏன் இப்படி என்றால் அதுதான் கிறிஸ்துவுக்குள் அவர்கள் விட்ட வேர், கிறிஸ்துவுக்குள் வளர்ந்த வளர்த்தி, அவருக்குள்ளாக பலமான வேரை விட்டு வளர்ந்தாங்க. இதுதாங்க அந்த ஆசீர்வாதம். உலகத்தாரால் முடியாது, நம்மளால் தான் முடியும். நாம் இன்னைக்கு உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கோம். முதலாவது அழைப்பின் அபிஷேகம், இரண்டாவது மூன்றாவது நேமத்தின் அபிஷேகம், அது இரண்டாவது செயல்பாட்டின் அபிஷேகம், மூன்றாவது நேமனத்தின் அபிஷேகம், அதாவது அனாயிட்டிங் ஃபார் ஆர்டினேஷன். மூன்றாவது காரியம் நாம் சொன்ன முதல்ல ஆண்டவர் அழைக்கிறாரு, இரண்டாவது புடமிடப்படுகிறோம், அதாவது வனாந்திர வாழ்க்கை. மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த பொசிஷனில் நம்மை உயர்த்தி வைக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஸோ சங்கீதம் 132:17 பார்க்கும் பொழுது நம்ம வாசிக்கிற சங்கீதம் 132:17 அபிஷேகம் பண்ணிவித்தனுக்கு ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று அந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு விளக்கத்தண்டை ஆயத்தம். யாரு இப்படிப்பட்ட அபிஷேகம்? நாம் நினைக்கலாம் அது பாடுகள் என்று. இல்ல, அது பாடுகள் இல்லை. அதெல்லாம் அது ஒரு அபிஷேகத்தின் செயல்பாட்டின் அபிஷேகம். ஆண்டவருடைய செயல்பாடு நமக்குள் விளங்குகிற ஒரு அபிஷேகம். அது அந்த மாதிரிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற கிஃப்ட் ஒரு விளக்கு என்பதை நாம் உணர்ந்து நாம் ஒவ்வொருவருமே அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை நம்பி அந்த பெரிய ஒரு பாத்திரத்தை, அந்த ஒரு பெரிய அதிகாரத்தை நம்முடைய வாழ்விலே ஏற்ற வேளையிலே தருவார் என்பதையும் நாம் ஒவ்வொருவருமே உணர்ந்து சந்தோஷப்பட வேண்டும். அந்த நாட்களிலே மிகப்பெரிய சந்தோஷம். அப்ப இந்த பாடுகள்லாம் இருக்காது. சின்ன சின்ன பாடுகள் எப்பவுமே இருக்கதான் செய்யும். ஆனாலும் வனாந்தர வாழ்க்கை இருக்காது. சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஒரு நாள் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமாக வாழுவோம். நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கவும் மற்றவருடைய பிரச்சனைகளை தீர்க்கவும் ஆண்டவர் நம்மளை சில நேரங்களிலே இப்படிப்பட்ட பாதையின் வழியாக நடத்தி நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆவியானோரோடு இணைந்து நீங்களும் நானும் செயல்பட அழைக்கப்படுகிறோம். ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷன் ஆண்டவர் நண்பனை போல் அவருடன் பேசினார். ஆனால் வாக்குத்தத்தம் கொடுத்தார். எத்தனை 25 ஆண்டுகள் மேல் அவர் வெயிட் பண்ணி எவ்வளவு பாடுகள் எவ்வளவு கஷ்டங்கள் மத்தியிலே அந்த மனுஷன் வந்தார் என்பதை நாம் ஒவ்வொருவருமே அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு அநேக பேர் பார்ப்பாங்க, சில ஊழியக்காரங்களே இன்னைக்கு வளர்ந்து இருப்பாருங்க, கள்ளத்துக்கு வீசுவாங்க. இல்ல அவர் இப்படி இவர் இப்படி. நான் இன்றைக்கு சொல்லு, யாரையும் அப்படி பேசாதீர்கள். ஏனென்றால் ஒருவேளை இப்படிப்பட்ட வனாந்தரமான ஒரு வாழ்க்கையில மிகவும் பாடுபட்டு ஆண்டவரால் உயர்த்தப்பட்டால் வழியே ஒரு மனுஷன் உயர மாட்டான். ஒருவேளை இந்த வாரிசு அடிப்படையில இப்ப கொடுக்குறாங்க, அதெல்லாம் எனக்கு சம்பந்தம் கிடையாது. வாரிசுன்னு தெரியல, அப்பா ஊழியக்காரனும் பிள்ளைகளும் அதே பொசிஷன்ல கொண்டு வந்துடுறாங்க. அதுல எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. ஒவ்வொரு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னா நீ பிழிந்தெடுக்கப்பட்டு தான் வர வேண்டும். அப்பந்தான் அந்த அனுபவம் தான் நாளைக்கு நம்ம ஆசீர்வாதமாக மாற்றும் என்பதிலே எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா உண்மையிலே ஒரு மனுஷர்கள் யாராவது பெரிய ஆட்கள் சில கஷ்டப்படுவாங்க, அவங்களெல்லாம் அசால்ட்டா பேசுவாங்க. இல்ல, மக்கள் அபிஷேகத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. அவர் கை வச்சா சுகமாகிறது அது. ஆனால் அதற்கு பின்பாக பல ஆண்டு இருந்த வனாந்தர வாழ்க்கையை யாரும் பார்க்க மாட்டார்கள், யாருக்கும் தெரியும் செய்யாது. ஏன்னா விதை பூமிக்கு அடியில அது எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு தெரியாது இல்லை, அது யாருக்கும் தெரியாது. அதே போலதான் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கர்த்தரால் எடுத்து பயன்படுத்துகிற ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நிச்சயமாக ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே முதலாவது அபிஷேகத்திலேயோ இரண்டாவது அபிஷேகத்திலேயோ இருப்பீர்களானால்
சோர்ந்து போகாதீர்கள். நிச்சயமாக ஆண்டவர் ஒரு கொம்பை உங்களுக்காக உயர்த்துவார், உங்களுக்காக ஒரு விளக்குத்தண்டை வைத்திருக்கிறார் என்பதை அதே நாம் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த வனாந்தர வாழ்க்கை எல்லாம் சந்தோஷமாக மாறும். வனாந்தரத்திலும் ஆண்டவர் மேகஸ்தம்பமாக இருந்தார், அக்னிஸ்தம்பமாக இருந்தார், காடையை கொடுத்தார், தண்ணியை கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். நாம் வனாந்தரத்தில் நடந்தாலும் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக நடத்துவார். அவருடைய வல்லமையை நாம் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக பார்த்து நாம் ஒவ்வொருவரும் ருசி பார்க்க முடியும். இது என்னால செய்ய முடியுமா என்று போவோம், சக்சஸ்ஃபுல்லா செய்து முடிக்க ஆண்டவர் வைப்பார். இதெல்லாம் நம்மளால முடியுமா? ஆண்டவர் முடிய வைப்பார். வனாந்தர காலத்திலும் பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால நீங்கள் ஒரு அமைதியோடும் அதிகாரத்தோடும் நாம் ஒரு காலத்திலே செயல்படுவோம் என்பதை உணர்ந்து நாம் கர்த்தருக்குள்ளாக இந்த அபிஷேகத்தின் வழியாக நடந்து போகும் பொழுது ஒருவேளை பாடுகள் இருந்தாலும் எனக்காக ஆண்டவர் ஒரு விளக்குத்தண்டை வைத்திருக்கிறார் என்ற அந்த சந்தோஷம் நம்மை கர்த்தருக்கு நேராக என்னும் வழி நடத்தும். அதனால அப்படிப்பட்ட நேரங்களிலே கர்த்தருக்குள் சந்தோஷமாக போங்கள். யோசேப்பு என்ற ஒரு மனுஷன், நாம் எல்லாருக்கும் தெரியும் யோசேப்பினுடைய வாழ்க்கை, தாவீதினுடைய வாழ்க்கை. யோசேப்பு ஒரு கனவு காண்கிறார், அவருடைய சகோதரர்கள் ஆண்டவர் அழைக்கிறார், கனவின் மூலம் ஆண்டவர் அவருடைய தரிசனத்தை விளக்குகிறார். அவருடைய சகோதரர்கள் குண்டுகளை தூக்கி போட்டாங்க, அவரை சேல் பண்ணாங்க, அவரை தூக்கி ஜெயில போட்டாங்க. அந்த செயல்பாட்டின் ஒரு வனாந்தரமான ஒரு நாட்களிலே அநேக நாட்கள் யோசேப்பு வாழ்ந்தார். ஆண்டவர் அழைத்த அழைப்பு, அந்த சங்கீதம் 105:19 பார்க்கிறோம். அவருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவரை புடமிட்டது என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு நாட்களிலும் பாடுகள், ஆனாலும் அந்த மனிதன் ஆண்டவர் விட்டு கொடுக்கவே இல்லை. அவருக்கு எதிராக மாமிச இச்சை வந்த பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெயித்த ஒரு மனுஷன் யோசேப்பு. அதற்கெல்லாம் பதிலாக ஆண்டவர் அவரை எவ்வளவு உயர்வாக ஒரு புறதேசத்தில், சொந்த தேசமும் இல்லை இன்னொரு தேசத்திலே அவர் உயர்த்துகிறார் என்றால் பாருங்கள், ஆண்டவர் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதே போல தாவீது என்கிற ஒரு மனுஷனும் நமக்கு தெரியும். சாதாரண ஒரு மனுஷன், ஆடு மேய்த்த மனுஷன், சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அதன் பிறகு ஆடு மேய்க்க பண்ணார். அதன் பிறகு அவருக்கு நடந்தது என்ன? ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கை. சவுலுக்காக பயந்து பயந்து புகைகளிலே ஓடி ஓடி ஒழித்து வனாந்தரத்திலே உண்மையாகவே காடு மலையிலே வளர்ந்து அவர் வனாந்தரத்தில தான் உண்மையாகவே வாழ்ந்தார், வளர்ந்தார். பல ஆண்டு காலம், ஒரு நாள் 2 நாள் அல்ல, நாள் உண்டு வந்தது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவருடைய வாழ்விலே நிறைவேறினதை நாம் பார்க்க முடிகிறது. நிச்சயமாக நிறைவேறும். தேசத்துக்கு ராஜாவாக மாற்றப்பட்டார். அதுதாங்க அந்த அபிஷேகம், அதுதான் நியமனத்தின் அபிஷேகம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். வனாந்தர காலங்களிலே தேவனை விட்டு பின்வாங்கி போகாதீர்கள். ஆண்டவருக்காக தைரியமாக நில்லுங்கள். எந்த சோர்வு, எந்த கஷ்டம், எந்த பாடு வந்தாலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காத அந்த மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதனால மனசுல கூட ஆண்டவரை ஒரு நாள் ஆண்டவரை ஏன் என்று கூட கேட்காதீர்கள். உங்களுக்காக சொல்லுகிறேன், அதை சந்தோஷமாக ஏற்று கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அந்த வளர்ச்சி எல்லோருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும். பாடுபட்ட மனிதர்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டார்கள். யோபுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். எவ்வளவு ஒரு பாடு, அந்த மனிதனும் உயர்த்தப்பட்டார். இப்படி அநேக எக்ஸாம்பிள், ஒன்றல்ல ரெண்டல்ல, பல எக்ஸாம்பிள் வேதத்திலே இருக்கிறது. ஆண்டவர் 3 விதத்திலே ஒவ்வொரு மனுஷனையும் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிக்கிறது பார்க்கிறோம். அழைப்பு, 2வது செயல்பாடு, 3வது நியமனம். அழைப்பிலே உறுதியாக இருங்கள். இன்னைக்கு நான் முதல்ல சொல்லுவோம், எல்லாருக்கும் இந்த 3 செயல்பாடும் எல்லோருடைய வாழ்விலும் இருக்குது. இதை கண்டுபிடிக்க வேண்டும், கண்டுபிடித்து அதற்காக ஜெபிக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் நிச்சயம் சில நேரங்களில் அதன் நிமித்தம் சில பாடுகள் வரலாம். சோர்ந்து போகாதீர்கள். அந்த பாடுகள் எல்லாம் ஜெயிக்க ஆண்டவர் பலனையும் கிருபையும் ஒவ்வொரு நாளும் தருவார். உண்மையிலே நான் அதை அனுபவிச்சு சொல்றேன், ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு வாழ்ற வாழ்க்கை அது ரொம்ப சர்ப்ரைஸா ஆச்சரியமா இருக்கும். நினைத்து கூட பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். ஒரு இடத்துல உங்களை வெட்கப்படுத்த மாட்டார், வெட்கப்பட்டே போக மாட்டீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற அந்த மனிதர்கள் யாரும் எந்த சூழலிலும் ஆண்டவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். பாடு, கஷ்டம், பலவீனம், கண்ணீர் எல்லாம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் விட்டு கொடுத்து அவங்களை ஒரு இடங்களிலும் அவர் ஒருபோதும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார், அவமானப்படுத்த மாட்டார். அந்த இடங்களிலும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை தான் வாழ முடியும். அந்த மனுஷனா போய் வெளியே சொன்னாதான் தெரியும்
இவன் பாடுகள் மத்தியிலே இருக்கிறார். வெளியே பார்க்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவ்வளவு சந்தோஷமா வச்சிருப்பாரு, அவ்வளவு பிளெஸிங்கா தான் இருக்கும். ஆனா பின்னால ஒரு பாடு இருக்கும், அதுலயும் ஒரு சந்தோஷமும் இருக்கிறது என்பதை உங்கள் மத்தியிலே நான் சந்தோஷமாகவே சொல்லிக் கொடுக்கிறேன். நிச்சயமாக சொல்லுகிறேன், ஒரு உயர்வுக்கான ஒரு பெரிய ஒரு வாசல் அது. வேதத்துல உள்ள எக்ஸாம்பிள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால இன்றைக்கு உங்கள் அழைப்பை முதலாவது உறுதி செய்யுங்கள். எந்த பொசிஷன்ல இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு அழைப்பு வைத்திருக்கிறார், ஊழியத்திலும் வைத்திருக்கிறார், உலக பிரகாரமும் வைத்திருக்கிறார், ரெண்டுத்திலையுமே வைத்திருக்கிறார். அந்த அழைப்பை ஆண்டவரிடம் கேட்க வேண்டியது நம்ம கடமை. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் நிச்சயமாக பேசுவார். அதுல இருந்து நீங்கள் உறுதியாக இருங்கள், அதற்காக பிரயாசப்படுங்கள், அதற்காக ஜெபியுங்கள். காரியங்கள் எல்லாம் நடக்காதது போல இருக்கும், இதெல்லாம் நடக்குமா என்று இருக்கும், இதெல்லாம் எனக்கு தகுதியா என்று இருக்கும். அப்படிப்பட்டதான் நம் கண் முன்பாக தெரியும். உறுதியோடு தேவ சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது ஒரு நாள் ஆண்டவர்களை உயர்த்துகிற நாள் வரும். எந்த மனிதனும் உங்களை தடை செய்ய முடியாது. உலகத்துல அத்தனை சாத்தான் வந்தாலும் உங்கள் முன்பாக நிற்க முடியாது. கர்த்தர் உயர்த்துகிற நாளிலே அவன் உயர்த்த மட்டும்தான் படுவான். அதன் பிறகு அங்க வனாந்தரம் இல்லை. அவனுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஜெயக்கொடி, அந்த கொம்பு, அந்த வெளிச்சம், அந்த விளக்கு, அந்த மனுஷன் மேல் பிரகாசிக்கும். அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த விளக்கை ஒருவராலும் அணைக்க முடியாது. அது ஏற்றினவர் சர்வ வல்லவர், மனுஷன் அல்ல. காற்றுக்கும் எதற்கும் அசையாத அந்த விளக்கு சர்வ வல்லவர் உங்கள் மேல் வைத்த விளக்கு. அதை ஒருவரும் அணைக்கிறதுக்கு அதிகாரமும் கிடையாது. அது ஒன்றும் யாரும் செய்ய முடியாது. அதுதான் கர்த்தர் உங்கள் மேல் ஏற்றுகிற விளக்கு. அந்த விளக்கை ஏற்ற வேண்டும் என்றால் வனாந்தரத்திலே நீங்கள் ஒலிவை எண்ணெயை பிழிக்கப்படுவது போல பிழிக்கப்பட்டு அந்த எண்ணெயை கொண்டுதான் ஆண்டவர் உங்கள் மேல் வெளிச்சத்தை வைக்கப்படுகிறார். அதனால சில நேரங்களில் பாடுகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், உபத்திரவங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு நாள் வரும், கர்த்தர் உயர்த்துகிற நாள் வரும். உங்களை பேசின கண்கள் ஆச்சரியமாக பார்க்கும். உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள். அதுதான் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக தேவ சமூகத்திலே இருங்கள். வெளியே ரொம்ப ஷேர் பண்ணாதுங்கள். சில காரியங்களை கான்பிடன்ஸ்ல ரகசியமாக உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும் இருக்கட்டும். வைத்த ஆண்டவர் முகத்தை மட்டும் பாருங்கள். நாள் வரும், அன்றைக்கு சாட்சியாக சொல்லுங்கள். அன்றைக்கு நீங்கள் ஒரு யோசேப்பாக, அன்றைக்கு ஒரு தாவீதாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக சாட்சியாக நிற்க வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன்.